மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திணை. இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக பேராசிரியை, அரசியல் விமர்சகர் மஞ்சுளா இணைந்திருக்காங்க. பேசலாம். ஈடியினுடைய நிலைப்பாடு எப்படியா இருக்கு அப்படின்னா, ஒன்றிய அரசு என்ன சொல்லுதோ அதுக்கு ஏத்த மாதிரி ஆடுற மாதிரி. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் டெல்லிக்கு போனதனுடைய நிலை என்ன? தமிழ்நாட்டினுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் மட்டும்தான் பிரதமரை தனியாக சந்தித்தாரா? இன்னைக்கு முளைத்த இந்த கட்சிக்கு அரசியல் பற்றியதான தெளிவு என்ன? இவர் நடிச்ச ஒரு படத்துல கூட அந்த அரசியல் ரீதியான புரிதல் இவருக்கு இருந்திருக்கா? இன்னைக்கு வரைக்கும் தலைவர் விஜய் அவர்கள் நடிகர் விஜயாகத்தான் இருக்கிறாரே தவிர அவர் இன்னும் அந்த டிரான்ஸ்பர்மேஷனுக்கு வரல அப்படின்றதுதான் என்னுடைய ஒரு பார்வை. ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தூத்துக்குடியில நடந்த துப்பாக்கி சூட்டை நான் தொலைக்காட்சியில தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ற அளவுக்கு போச்சா இல்லையா? அரசியல் திணை நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு மகிழ்ச்சி. அமலாக்கத்துறை சார்பில் டாஸ்மாக் ஊழல் 1000 கோடி நடந்திருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு ரைடு நடக்குது. 2-3 முறை விசாரிக்கப்படுகிறார்கள். அந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டு மிகப்பெரிய பேசுபொருளாக ஆகிறது. அது திமுக முதல் குடும்பம் வரைக்கும் போகுது. இந்த நேரத்துல முதல்வர் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகிறாரே அப்படிங்கிற ஒரு விமர்சனம். இதற்கு முன்பாகவே சுப்ரீம் கோர்ட்ல இந்த அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை. முதல்ல இந்த தடை எப்படி பாக்குறீங்க? பிறகு நம்ம அந்த நிதி ஆயோக் எப்பவுமே உண்மையை மறைக்கவே முடியாது. இலக்கியத்துல ஒரு பாட்டு உண்டு. என்ன நடக்கும் அப்படின்னா, எங்கேயோ ஒன்று போயிட்டு மனைவி கிட்ட வரும்பொழுது வேற மாதிரியா சொல்லும்போது, அப்போ அங்க இருக்கக்கூடிய தோழி சொல்லுவா, சூரியனை கையை வச்சு மறைக்கலான்னு நீ பாக்குற, ஞாயிற்றை கை மறைப்பார் இல், அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. இப்போ நீங்க அப்படியே நினைச்சு பாருங்களேன். இந்த அளவுக்கு ஈடி துரிதமாக வேலை செஞ்சு அவங்கள விசாரணை எல்லாம் நடத்துது. ஆனா சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது? இது சரி கிடையாது. ஏன் சரி கிடையாது? ஏன் அரசு, தமிழ்நாடு அரசு அப்படி ஒரு வழக்கு தொடுத்ததுனால சரி கிடையாதான்னு கேட்டா இல்ல. இதற்கான முகாந்திரம் எங்க இருக்கு? 2014 இருந்து இந்த வழக்குகள் இருக்கு. எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்றோம். முதல் தகவல் அறிக்கை அது கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டது. 40 மாதிரியான எஃப்ஐஆர்கள் யார் காலத்துல 2014 இருந்து 21 வரைக்கும் 41 எஃப்ஐஆர்கள் இருக்கு. அப்போ அதுல அதிமுகவினுடைய அந்த அரசு இருந்தப்பவும் அந்த எஃப்ஐஆர் இருக்கு இல்லையா? அப்போ நீங்க எங்க இருந்து விசாரணை நடத்தணும்? ஒரு புண்ணு அப்படின்னு சொன்னா அந்த புண்ணுக்கான காரணம் என்னன்னு, இடிச்சுக்கிட்டு வந்ததா, இல்ல இது சர்க்கரை நோய் இருக்கிறதுனால வந்ததா, இல்ல வேற ஏதாவது தோல் ரீதியான பிரச்சனையா அப்படின்னு பாக்குறத விட, வெறும்னே அந்த புண்ணுக்கு நீங்க மருந்து போட்டீங்கன்னா அது எப்படி சரியாகும்? அந்த மாதிரி உங்களுக்கு மூலம் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்காம, இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் மீது ஒரு சேத்த வாரி இறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கிறாங்க. இல்லாட்டி அடுத்த வருஷம் 5 எஃப்ஐஆர் பக்கம் இருக்கு. இப்போ ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலா வாங்கியிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. யாருன்னு கேட்டா ஊழியர்கள். ஊழியர்கள் மேலதான் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. அப்போ நீங்க ஊழியர்களை விசாரிக்காம நீங்க மேலிடத்துக்கு வந்தா இது சரியான ஒரு விசாரணையாக இருக்குமா? ஏன் இதை நான் மறுபடியும் அழுத்தமா சொல்றேன்னா, 26ல தேர்தல். அந்த தேர்தலுக்கு முன்னாடி ஏதாவது முடக்க முடியுமா? அப்படியே நீங்க டெல்லிக்கு போய் பாருங்க. டெல்லியில இப்போ நீதிமன்றம் தற்காலிக தடை விதித்திருக்கிறது. கோடை விடுமுறைக்கு பிறகு அமலாக்கத்துறை என்ன பதில் கொடுக்குதோ நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அங்க வச்சிருக்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்க சொல்வதுல பாதி என்ன அப்படின்னா, தனிப்பட்ட நபர்கள் செய்த குற்றத்திற்கு தனிப்பட்ட நபர்களை தான் விசாரிக்கணும். நீங்க அந்த துறையையே குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்க கூடாது. அதையெல்லாம் தாண்டி அந்த ஆளும் கட்சி வரைக்கும் இந்த குற்றச்சாட்டை கொண்டு போய் அதை விமர்சனமாக்குவது அப்படிங்கிறது அமலாக்கத்துறையினுடைய வரம்பு மீறிய செயல் அப்படிங்கறதான் நீதிபதியினுடைய வார்த்தையா இருக்கு. திமுக ஆட்சியில தவறே நடக்கல, இல்ல திமுக ஆட்சியில டாஸ்மாக் ஊழல் நடக்கல, டாஸ்மாக்ல எந்த தவறுமே நடக்கல அப்படிங்கறதெல்லாம் அவருடைய வார்த்தையா இல்ல. இப்போ நீங்க அதுதான் அந்த கிரவுண்ட்ல இருந்தா நீங்க அதை பார்க்கணும். யார் குற்றம் செய்திருந்தாலும் அதற்கான தண்டனைகளும் அதற்கான இதுவும் ஃபைனோ எதுவோ அது வந்தே ஆகணும்.
ஆனா இப்போ ஏன் வந்து ஒரு இடைக்கால ஒரு தடை விதிச்சிருக்கு அப்படின்னா, இவங்க வரம்பு மீறி வந்து ம். செயல்படுறாங்க. ஏன் வரம்பு மீறி செயல்படுறாங்கன்னா, மக்கள் மத்தியில திமுகவின் மீது ஏதோ அ ஒரு கரும்புள்ளிய வந்து உண்டாக்கணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ நாடாளுமன்ற தேர்தல் போது என்ன நடந்தது? அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள எடுத்து நீங்க உள்ள வச்சீங்க. சரி உள்ள வச்சீங்க இல்லையா? அவர் மேல குற்றமே இருக்கு அப்படின்னா, அதற்கான சாட்சிகள, அதற்கான ஆவணங்கள குடுங்க அப்படின்னா, இதுவரைக்கும் குடுக்கலையே! இதுதான் நமக்கு வந்து ஒரு பெரிய நெருடலா இருக்கு. உண்மையிலேயே அவர் தவறு செய்திருந்தால், அவருக்கு அதற்கான தண்டனை வாங்கி கொடுப்பதற்கு யார் வந்து இருக்கணும்? ஈடி தானே அத வந்து செய்யணும். அப்ப அதற்கான ஆவணங்களையே குடுக்காம, இதோ இதோ குடுக்குறேங்கய்யா, இதோ குடுக்குறேங்கய்யா, அதோ வாய்தா, இதோ வாய்தா, அவங்க இல்ல, இவங்க இல்ல அப்படின்னு சொல்றது ஒரு ஈடிக்கு பொருத்தமானதா? ஈடி அப்படின்றது எந்த நோக்கத்துக்காக வரையறைக்கப்பட்டது அப்படின்றத யோசிக்கணும் இல்லையா? அப்போ ஒரு நாட்டுல ஊழலற்ற ஒரு ஜனநாயகத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்றதுக்காக இடி என்ஃபோர்ஸ்மென்ட் அப்படின்றது வந்து வந்திருக்கு. அது தன்னுடைய பணியை சரியாக செய்கின்றதா? ம். இப்போ நீங்க இதுல டெல்லியில இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள ம். வந்து நீங்க எடுத்து உள்ள வச்சீங்க. இது எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. யாரும் பார்க்காமலாம் இல்ல. அப்போ ஈடியினுடைய நிலைப்பாடு எப்படியா இருக்கு அப்படின்னா, ஒன்றிய அரசு என்ன சொல்லுதோ அதுக்கு ஏத்த மாரி ஆடுற மாரி இருக்கு. ம். அவங்க தாளம் தட்டுறாங்க, இவங்க ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க தாளம் தட்டுறாங்க, இவங்க ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஒரு ஈடிக்கு பொருத்தமானதா? இந்த ஈடில அன்கித் திவாரின்னு ஒரு நபர் இருந்தார். அதிகாரி. அந்த அதிகாரியினுடைய நிலை என்ன? எவ்வளவோ பேரம் பேசி, கடைசியில ஒரு லட்சக்கணக்கிலாவது கையில வாங்கிடலாம் அப்படின்றதுக்காக போயிருக்கிறார். ஒரு மருத்துவர்கிட்ட. அந்த மருத்துவர் நல்லா வந்து நம்முடைய காவல் அதிகாரிகளுக்கெல்லாம் சொல்லி, அந்த காவல் அதிகாரி கிட்டத்தட்ட ஒரு படம் பார்த்த மாரி இருந்தது. படத்துலலாம் வில்லன் வந்து அந்த இத வாங்கும் பொழுது, அதுக்கு முன்னாடி போய் புடிக்கணும் அப்படின்றதுக்காக. ஹீரோ வந்து ம். போலீஸ் தரப்புல இருந்தா, அப்போ அது எப்படி சேஸ் பண்ணி புடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படத்துல பார்ப்போம் இல்லையா? அத ரியல் லைஃப்ல காட்டுனது யாருன்னா, அன்கித் திவாரி தான். ம். அப்போ ஈடியினுடைய முகாந்திரம் என்ன? ஈடியினுடைய அடிப்படை என்ன? அடிப்படையே வந்து ஆடி போயிடுச்சு. ம். அப்போ இவங்க எதன் நோக்கத்துல இங்க வந்து விசாரணை நடத்துனாங்க? அப்படின்றது தான் வந்து தமிழ்நாடு அரசு கேக்குது. தமிழ்நாடு அரசு புனிதம், இல்ல இவ்ளோ திமுகவுல தூரம் சொல்றீங்க. இருக்கிறவங்கலாம் இப்ப இந்த டாஸ்மாக் ஊழல் வழக்கு, இந்த குற்றச்சாட்டுல 41 எஃப்ஐஆர் அதிமுக ஆட்சி காலத்துல போடப்பட்டது. ம். 4ஓ 5ஓ தான் திமுக ஆட்சி காலத்துல போடப்பட்டது. நீங்க இந்த அளவுக்கு அதாவது திமுக அரசு வந்து இந்த அளவுக்கு இந்த உச்சநீதிமன்றம் போகுது, இங்க கோர்ட்ல வாதாடி பிறகு உச்சநீதிமன்றம் போனது, இதற்கு கடுமையான ஃபைட் குடுக்குது. ஆனா அதிமுக தரப்புல இருந்து அதிமுக வாய்ஸாக வரக்கூடிய செம்மலை அவர்கள் என்ன சொல்றாங்க, "அமலாக்கத்துறை என்ன தவறு பண்ணாங்க? நியாயமான முறையில விசாரணை தான பண்ணாங்க." ம். அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப எங்க யாரு சொல்வதை எடுத்துக்கிறது? 41 வழக்கு எஃப்ஐஆர் ம். அவங்க மேல இருக்கு. அவங்களே இத நியாயம்னு சொல்றாங்களே! ம். 4, 5 எஃப்ஐஆர் இருக்கக்கூடிய திமுக வந்து இத எதிர்க்கிறதே! அப்போ என்ன எப்படி எடுத்துக்கிறது? இதுக்கு முன்னாடி ஒரு கேலி கூத்த உங்களுக்கு வந்து சொல்லணும். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு. அதற்கான தீர்ப்பு கிடைச்ச உடனே, வேக வேகமா ஒரு ஸ்டிக்கர்ல நல்லா கம்மு போட்டு வந்து பச்சக்குன்னு ஒட்டுனாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, திமுகவா? அதிமுகவா? அதிமுக. ம். என்ன அப்படின்னு கேட்டா, இந்த வழக்க வந்து நடத்துனதே நாங்க தான். ம். அதனால இந்த வழக்குக்கு சிபிஐ இன்னைக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டதே நாங்க தான். அதனால இந்த வழக்கினுடைய இந்த ம், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டதனுடைய ம், நீங்க எடுத்துக்காதீங்க ம், முதலமைச்சர் அவர்களே! ம். வழக்கம் போல ஸ்டிக்கர் ஒட்டாதீங்க அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி சார்பா அவர்கள் வந்து சொன்னார் சொல்லப்பட்டது. இல்லையா? அந்த சிபிஐக்கு போறதுக்கான முகாந்திரம் என்ன? ம். இப்போ 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. அவங்க 2 பேருக்குள்ளேயே அத பேசி தீர்த்துக்க முடியாட்டி 3வது நபர ஒருத்தர வரவழைக்கணும். அப்போ மாநிலத்தில இருக்கக்கூடிய காவல்துறையும், சிபிசிஐடியும் மக்களுக்கு வந்து அதிருப்திய ஏற்படுத்தியதால் தான் இன்னொருத்தர வந்து நம்ம கூப்பிடுறோம். சிபிஐ அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனத்த கூப்ட்டு, எங்களுக்கான இந்த இத வந்து நீங்க விசாரிச்சு குடுங்க. இந்த வழக்குல வந்து நீதிய பெற்றுக் குடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ அந்த அளவுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? அந்த சிபிஐக்கு கூட அப்பொழுது முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்களே உத்தரவிட்டாரா? அதுக்கு முன்னாடி எவ்வளோ நெருக்கடிகள குடுத்தோம். ம். எத்தனை அவர் தானே மகளிர் சிபிஐ அமைப்புகள் விசாரணைக்கு அவர் தானே அவர் வந்து சிபிசிஐடிலருந்து குடுத்திருக்கலாம். மாற்றம் வரணும்னா, அது முதலமைச்சரும் வந்து ம். ஒத்துழைக்கணும்ல. கையெழுத்து போடணும். அது ஏன் கையெழுத்து போட்டாரு? ஏன் ம். கையெழுத்து போட்டாரு அப்படின்னு சொன்னா, மகளிர் அமைப்புகள் அத்தன போராடி இருக்கு. நக்கீரன் அத்தன போராடி இருக்கு. திமுக அவ்வளவு போராடி இருக்கு. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய போராட்டத்தின் காரணமாக, அந்த நெருக்கடிய தாங்க முடியாம, கையில நெருப்ப புடிச்சிட்டு இருக்க ம். முடியுமா? ம். அத தாங்க முடியாம தான் அவர் வந்து உத்தரவிட்டாரே தவிர, இதுல வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த மாரி தான் இப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த வழக்குல
நாங்களும் எங்க ஆட்சி காலத்திலேயே வந்து எஃப்ஐஆர் போடப்பட்டிருந்தாலும் வந்து விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்றது எதனுடைய என்ன தைரியத்துல அப்படின்னா, ஒரே ஒரு தைரியம் தான். எப்படி வந்து சங்கிகளுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு இல்லையா? என்ன வேணாலும் பேசிடுவாங்க. கன்னா பின்னான்னு எங்களுக்கு கருத்துரிமை அப்படின்னு சொல்லி கன்னா பின்னான்னு பேசிட்டு, அது வழக்கு அப்படின்னு வந்துருச்சுன்னா, வேகமா ஒரு பேப்பர் எடுத்து கட 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 கடன்னு எழுதி, மன்னிப்பு அப்படின்னு குடுத்துருவாங்க. அந்த மாதிரி அதிமுகல ஒரு முறை இருக்கு. என்னன்னா, புரட்சி தலைவி அம்மா வந்து இத தொடங்கி வச்சுட்டு போயிட்டாங்க. என்ன நடந்தாலும் சாஷ்டாங்கமா கால்ல விழுந்துறது அவ்வளவுதான். இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் டெல்லிக்கு போனதனுடைய நிலை என்ன? ஏன் போனார் அப்படின்னா, வேற ஒண்ணும் கிடையாது. ஐயா, இடி அப்படின்றத எங்க மீதோ, எங்க குடும்பத்தின் மீதோ, எங்களுடைய கட்சியின் மீதோ நீங்க ஏவி விட்டுடக் கூடாது அப்படின்றதை விட, என் குடும்பத்தை காப்பாத்துங்க எஜமா அப்படின்னு கால்ல விழுந்தது. இந்த மாதிரிதான் திமுக முதலமைச்சரும் தன்னுடைய நிதி உதயநிதி அவர்களை காப்பாத்துவதற்காக போய் பிரதமரை சந்திச்சுட்டு வந்திருக்காரு. இந்த 3 முறை போகாத முதலமைச்சர் அவர்கள் கடைசி முறை வந்து வீடியோ வெளியிட்டு இதனால புறக்கணிக்கிறேன், இந்த திட்டங்களுக்கு நிதி கொடுக்கல, தமிழகம் தொடர்ச்சியாக வஞ்சிக்கப்படுகிறது அப்படின்னு குற்றச்சாட்டுகளை முன்வச்ச முதலமைச்சர், அந்த குற்றச்சாட்டுகள் இன்னும் அப்படியே தொடர்கிறது. எந்த திட்டத்துக்கும் நிதி வரல, அவங்க வச்ச குற்றச்சாட்டுகள் அப்படியே இருக்கும்போது ஏன் போய் நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்துக்கணும், ஏன் இணக்கமா போகணும்? அப்ப பாஜக திமுக பாஜகவோட இணக்கமாக போக விரும்புகிறது. காரணம் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நல்ல கேள்வி. எதிர்க்கட்சி தலைவர் போனா வந்து சாசகமா விழ போறாரு. ஆளுங்கட்சி தலைவர் போனா எதற்காக போவாரு? ஒரு நல்ல கேள்வி. ரொம்ப நல்லா ஒரு இத வந்து அனாலிசிஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அனலிஸ் பண்ணி இவர் வந்து சொல்லியிருக்காரு. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, மகாபாரதத்துல ஒரு கதை சொல்லுவாங்க. தருமரையும் துரியோதனையும் பார்த்து கிருஷ்ணர் வந்து ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி. தருமரை தனியா சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு கேட்கிறாரு, இந்த உலகம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? உடனே தர்மர் சொல்றாரு, வா, இந்த உலகம் எவ்வளவு அழகு, மனுஷங்க இருக்காங்களே அவ்வளோ நல்லவங்க, யார் பார்த்தாலும் உதவி செய்யறாங்க, மனிதாபிமானத்தோட இருக்கிறாங்க அப்படின்னு தர்மர் சொல்றாரு. பாண்டவர்கள்ல மூத்தவன். இங்க வராரு கௌரவர்கள் பக்கம் வரும்பொழுது அதுல மூத்தவன் துரியோதனன். அவனை பார்த்து தனியா கிருஷ்ணர் கேட்கிறாரு, இந்த உலகத்தை பத்தி நீ என்னப்பா நினைக்கிற? இந்த உலகமா, சி, மோசம், கொடுமை, இந்த மாதிரி ஒரு உலகத்தை நான் பார்க்கவே கூடாது. மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா, எவ்வளவு அநியாயம் தெரியுமா, எவ்வளவு அட்டூழியம் தெரியுமா அப்படின்னு சொல்றான். ஒரே உலகம்தான். தருமருக்கு வேற உலகம் கிடையாது, துரியோதனனுக்கு வேற உலகம் கிடையாது. எல்லாருமே ஒரே உலகத்துலதான் இருக்கிறாங்க. ஆனால் தர்மருடைய பார்வை என்ன, துரியோதனுடைய பார்வை என்ன? இதத்தான் நாங்க வந்து இன்னைக்கு நிதி ஆயோக் போன முதலமைச்சரோட நாங்க ஒப்பிடுறோம். இப்ப எடப்பாடி அவர்கள் போனது அப்படின்றது துரியோதனுடைய பார்வை. தன்னை போலவே மற்றவர்களையும் நினைச்சுப்பான். அப்போ எடப்பாடி என்ன நினைச்சுக்கிறாரு, ஏன் அவர் வேகமா சொல்லிக்காம டெல்லி போனார் அப்படின்னு கேட்டா, அதுலயும் அவர் சொன்னாரு பாருங்க, எங்க கட்சி அலுவலகத்தை பார்க்க போயிருக்கிறோம். என்னங்க அங்க ஸ்கிரீன் மாட்டி விட போறீங்களா, இல்ல வேற ஏதாவது ஒரு மராமத்து பணியா அப்படின்னா, நாங்க அந்த கட்சி அலுவலகத்தை பார்க்க போனோங்க அப்படின்னாரு. சரி, அதோடையாவது அவரு கௌரவமா சொல்லி விட்டாரே, நம்மளாவது சும்மா இருப்போம் அப்படின்னு உள்துறை அமைச்சர் சும்மா இருந்தாரா? அவர் நேரடியா ஒரு ட்விட்டை போட்டார். என்ன, எங்க 26ல எங்களுடைய கூட்டணியில தான் ஆட்சியே வந்து வரப்போகுது. அது வேற மேம். இப்போ அதிமுக பாஜக கூட்டணி உடைஞ்சது, மீண்டும் கூட்டணி சேர்ந்தது, அது பேசினா மிகப்பெரிய வரலாறு. ஏன் கூட்டணிக்கு போனாங்க, என்ன நடந்தது அப்படிங்கிறது பெரிய சாப்டரா போயிடும். இப்போ எதிர்க்கட்சி தலைவர் போகும்போது இப்படி ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்களே, அவர் ஆளுங்கட்சி தலைவர் போறாரு, நிதி ஆயோக் கூட்டத்துல முக்கியமான மற்ற மாநில முதலமைச்சர்கள் பேச தவிர்த்த இல்ல மறந்த இல்ல கவனிக்காத நல்ல விஷயங்களை பேசிட்டு வர்றாரு. குறிப்பா ஜிஎஸ்டி அப்படிங்கிறதுனால மக்கள் இன்னைக்கு எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, வரி பகிர்வு அப்படிங்கிறது சரிசமமா வராததால மாநிலங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, அதையெல்லாம் முன் வச்சு முக்கியமான கருத்துக்களை வச்சுட்டு வந்திருக்காரு. 50% வந்து மத்திய வரி வருவாய் வேணும் அப்படிங்கறதெல்லாம் வச்சுட்டு வந்திருக்காரு. இதுல எல்லாம் யாருக்குமே எந்த விமர்சனமும் இல்ல. நிதி ஆயோக் கூட்டத்துல போய் கலந்துக்கிறீங்க, மாநிலத்துக்கு தேவையான சுயாட்சி, கூட்டாட்சி தத்துவம், எங்கெங்க எல்லாம் மாநில அரசு வஞ்சிக்கிறது எல்லாமே பேசிட்டு இருந்திருக்கீங்க. ஆனா தனியா சந்திச்சு பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கும் போது, தனியா சந்திச்சு பேசும்போது கண்டிப்பா அங்க சந்தேகம் வரும்ல. மக்களுடைய கேள்வியை தானே எதிர்க்கட்சி தலைவர்கள் வைப்பாங்க. சரி, சரியான கேள்வி. இதுல தமிழ்நாட்டினுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் மட்டும்தான் பிரதமரை தனியாக சந்தித்தாரா? இதுதான் நான் வைக்கக்கூடிய கேள்வி. அப்போ அவரை தாண்டி இன்னும் சில மாநிலங்களினுடைய முதல்வரும் தனியாக சந்திச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அவங்க எல்லாம் வந்து இணக்கமாயிட்டாங்களா? அப்போ இது எவ்வளவு வந்து ஒரு
குரூரமான ஒரு கேள்வி அப்படின்றத நீங்க பாருங்க. பினராயி ஏன்னா விஜயன் அவர்கள்லாம் போலையே, ம், கிட்டத்தட்ட 6 மாநில முதலமைச்சர்கள் போகல. ம். அதுல ரேவந்த் ரெட்டி நிதிஷ்குமார் எல்லாம் அவர போயிருக்காரு. அதான் நிதிஷ்குமார தவிர மற்ற மாநில முதலமைச்சர்களுக்கும் இதே மாரி மாநில சுயாட்சியில பிரச்சனை இருக்கு, நிதி ம், பகிர்வுல பிரச்சனை இருக்கு. அவங்கலாம் குரல் குடுத்துட்டு இருக்காங்க. அவங்கலாம் புறக்கணிச்சிருக்காங்க. ஆனா தொடர்ந்து புறக்கணிச்சிட்டு இருந்த முதலமைச்சர் அவர்கள் போயிருக்காரே. ம். அப்ப இந்த நேரத்துல போகும்போது இங்க ஒரு இவ்ளோ பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது கண்டிப்பா மக்களுக்கே சந்தேகம் எழதானே செய்யும். ம். அப்போ எந்த அளவுக்கு இந்த மாநிலம் வந்து நிதி நெருக்கடிய ஃபேஸ் பண்ணுது ம். அப்படின்றத பாருங்க. இங்க நான் இன்னொரு உதாரணத்த சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். சாதாரணமா பெண்கள். அவங்களுக்கு சில இது வந்து சாப்பிட பிடிக்காது. சில மாதிரி வந்து இருக்க பிடிக்காது. ஆனா தன்னுடைய பிள்ளைக்காக, இப்போ ம். பால் கொடுக்கக்கூடிய தாய்மாராக இருந்தா, இந்த சொரா மாதிரியான ம். இத வந்து சாப்பிட்டா நல்லா பால் சுரக்கும். அதே மாரி ரஸ்க் சாப்பிட்டீங்கன்னா நல்லா பால் சுரக்கும்னு. சில பேருக்கு ரஸ்கே பிடிக்காது. ரஸ்க்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நாய்க்கு போடக்கூடியது அப்டின்லாம் சில பேர் சொல்லுவது உண்டு. ம். நம்ம யாரையும் விமர்சனம் பண்ணல. ம். அப்படி இருக்கக்கூடிய தாய் கூட, தன்னுடைய குழந்தைக்காக அந்த ரஸ்க்கு சாப்ட்டு, பால் வந்து விருத்தி ம். பண்ணிக்கிறதெல்லாம் பார்க்குறோம். அதே மனநிலையில தான் ஒரு தாயுமானவராகத்தான் இந்த தமிழ்நாட்டினுடைய முதல்வர் இருக்கிறார். அதனால தான் பெண்களுக்கான திட்டத்தில இருந்து, மாணவர்களுக்கான திட்டத்தில இருந்து, மாற்றுத்திறனாளிக்கான திட்டத்தில இருந்து, நீங்க சிக்னல்ல போய் நிக்கிறீங்கல்ல, வண்டி ஓட்டுற ஆள் தானே நீங்க. சிக்னல்ல போய் நிக்கிறீங்க இல்லையா? அந்த சிக்னல்ல மக்களுக்கு வந்து வெயில் படக்கூடாது அப்படின்னு மேல பச்சை கலர்ல ஒரு பந்தல் போட்டிருக்காங்க. அத விட இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்றேன். ம். சிக்னல்ல பார்த்தீங்கன்னா, சிவப்பு லைட் எரியும் இல்லையா? அந்த சிவப்பு லைட்ல லைட் எரியாது. அங்க முதல்வருடைய இதயம் தான் இருக்கும். பார்த்திருக்கீங்க இல்லையா? நீங்க அத பாக்குறீங்க. அந்த இதயத்த ஆமா. முதல்வரின் இதயமா பாக்குறீங்க. அது முதல்வருடைய இதயம் தான். ம். ஒவ்வொரு சிக்னல்லயும் அந்த மாரி முதல்வருடைய இதயம் தான் வந்து அந்த மாரி போடப்பட்டிருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அப்போ ஒரு மாநிலத்தினுடைய அந்த மக்களின் நலனுக்காக இவ்வளவு நாள் வந்து நம்ம ஒரு வீராப்போடையும், வைராகியத்தோடையும், உறுதியோடையும் இருந்தோம். ஆனா இதுக்கு மேலயும் இவங்க வந்து நிதி தராம நம்மள வஞ்சிக்கும் பொழுது, ம். மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஆசிரியர்கள் பாதிக்கப்படுறாங்க. இன்னும் பிற பணியாளர்கள் பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு மேலயும் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குழந்தைகளாக இருக்கக்கூடிய இந்த மாநிலத்து மக்களை நம்ம வந்து விட்டுடக்கூடாது. அதனால சரி வேற வழி இல்லாம நம்ம போய் பார்ப்போம். இவ்வளவு தூரம் கேட்கிறீங்க இல்லையா? இப்போ கூட ம். நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. அதாவது எங்களுக்கு கல்விக்கான நிதி வந்து ஆமா. கிடைக்கலன்னு. அத வாபஸ் வாங்குனாங்களா? இல்ல வாங்கல. அப்போ இதுல இருந்தே நல்லா தெரியுது. மாநிலத்தினுடைய முதல்வர், அந்த நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டத்திற்கு சென்றதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா, தமிழ் மக்கள் மீது அவர் கொண்டிருக்கக்கூடிய தீராத காதல் தான். சரி, ஓகே. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. தமிழக மக்களை வஞ்சிக்கிறது, அ ஒ கடுமையான வார்த்தைகள கூட அதுல ம், பயன்படுத்தியிருந்தாரு. போய் சாஷ்டாங்கமா விழுந்துட்டாங்க பாஜக கால்ல. "ரெட்டை வேடம் போடுகிறது திமுக" ம், அப்படின்னு சொல்லி. தன்னுடைய சுயநலத்திற்காக தமிழக மக்களுடைய மானத்தை அடகு வைத்திருக்கிறது திமுக அப்படின்னு சொல்லி. ம். தன்னுடைய மானத்திற்காக வந்து அடகு வச்சுட்டாங்க அப்படின்றாங்க இல்லையா? இப்போ இந்த கூட்டத்தின் போது ஒரு ஒளிப்படம் எடுத்திருக்கிறாங்க. அந்த ஒளிப்படத்துல பிரதமர்லாம் நிக்கிறாங்க. அந்த ம். முன் வரிசையில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் நிக்கிறாரு. நிக்கிறார். ம். அப்போ மா இது அடமானம் வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி நிக்க முடியுமா? ஏன் சொல்றேன் அப்படின்னா, அதிமுகவுக்கும், பாஜகவுக்கும் கூட்டணி ஏற்பட்டுச்சு. அந்த கூட்டணியின் பொழுது உள்துறை அமைச்சர் வந்து பிரஸ் ரிப்போர்ட் குடுக்குறாரு. அந்த பத்திரிகையாளர்களினுடைய சந்திப்பின் பொழுது யார் பேசுனாங்க? உள்துறை அமைச்சர் தான் இந்தியில பேசுறாரு. அத வந்து டிரான்ஸ்லேட் பண்றாரு. மொழிபெயர்த்து வந்து நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்ல தமிழ் பேசக்கூடிய தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் சும்மா ஒரு சாம்பிளுக்கு கூட ஒண்ணுமே பேசலையேங்க. அப்ப அவரு வந்து மௌன விரதமா? அன்னைக்கு வேற இது போல இருக்கு. ஏதோ பங்குனி உத்திரம் மாதிரி ஏதோ ஒரு நாள் போல இருக்கு. அவங்க நான் அதிமுக பேசல, எதிர்க்கட்சி தலைவர் பேசல. ம். தமிழகத்துல அவர் தலைமையில தான் வந்து இந்த கூட்டணி அமையுதுன்னு சொன்னாங்க. பேசல. கூட்டணி ஆட்சின்னு சொன்னாங்க. இவங்க இல்லன்னு மறுக்கிறாங்க. அது எல்லாமே அதிமுக, பாஜக கூட்டணிக்குள்ள போனாவே பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இப்ப ம். அதிமுக நேரடியாக பாஜகவோட கூட்டணியில இருக்காங்க. ம். கூட்டணி தர்மத்திற்காக எதையும் பொறுத்து போவாங்க. இல்ல வந்து சாஃப்ட்டா கேட்டு பெறுவாங்க. அவங்களுக்கு உள்ளான விஷயம். கூட்டணியிலிருந்து வெளியில வந்தப்ப என்ன சொன்னாங்க? கூட்டணியில இருந்து அழுத்தம் குடுத்ததால சிஏஏக்கு நாங்க ஆதரவு தெரிவிச்சோம் அப்படின்னு சொன்னாரு. இப்ப மீண்டும் போய் ம். கூட்டணி சேர்ந்திருக்காங்க. இதெல்லாம் மக்கள் கேள்வியா வைப்போம். நம்ம கேள்வியா வைப்போம். அது ம். வேற சாப்டர். ஆனா இவங்க வந்து தொடர்ந்து பாஜகவை எதிர்க்கக்கூடிய திமுக, கடுமையாக எதிர்க்கக்கூடிய திமுக. ம். தற்போது இணக்கமா ஏன் போகணும் அப்படிங்கிறது தான் கேள்வி. விஜய் அவர்கள் பல கேள்விகள இந்த திமுக தன்னுடைய சுயநலத்திற்காக எந்த எல்லைக்கும் போவாங்க. 2026 தேர்தல்ல கூட்டணி கூட வச்சுப்பாங்க அவங்க நேரடியாக. ம். பாருங்க அப்படின்னு சரி. சொல்லியிருக்காரு விஜய். திமுகவினுடைய வரலாற்ற ஒரு தடவ நீங்க எடுத்து பாருங்க.
எமர்ஜென்சின்னு ஒரு பீரியட். அன்னை இந்திரா காந்தி இருந்த நேரத்துல ஒரு அவசர சட்டம் அப்படின்னு கொண்டு வராங்க. அந்த அவசர சட்டத்தின் பொழுது முதல்வர் வீட்டுக்கு காவல்துறை வருது. அப்போ முதல்வராக டாக்டர் கலைஞர் கருணாநிதி ம். அவர்கள். என்ன கைது பண்ண வந்திருக்கீங்களா? உங்கள இல்ல, உங்களுடைய மகன. ம். அப்படியா? அவன் இப்போ வீட்ல இல்ல. ஏதோ ஒரு பணிக்காக போயிருக்கிறாப்புல. அத முடிச்சுட்டு வந்த உடனே நானே அனுப்பி வைக்கிறேன். அதன் அடிப்படையில மறுபடியும் அ இன்னைக்கு முதல்வராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஸ்டாலின். அவர்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா காலையில எழுந்த உடனே காவல்துறையில போய் கைதாகிறார் அப்படின்றத பார்க்கிறோம். அதனால கைது என்பது இந்த கட்சிய பொறுத்தவரைக்கும் அதெல்லாம் ஒண்ணும் சாதாரணமா அப்படி தொடச்சி போட்டு போற மாரி. ஏன்னா மிசாவல் உள்ள சட்ட போவதும், ரீதியாக ஊழல் குற்றச்சாட்டின் ம், அடிப்படையில உள்ள போனா என்ன நடக்கும் ம். அப்படிங்கிறதும், அதுவும் தேர்தல் நேரத்துல அடுத்த எல்லாருக்குமே தெரியும். அடுத்ததுக்கு வாங்க. ம். எம்பி கனிமொழி அவர்கள் ம். அன்னைக்கு வந்து என்ன ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு சொன்னா 2G ம். அலைக்கற்றையில பெரிய ஊழல், அதுதான் இருக்கிறதுலயே பெரிய ஊழல் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அதை வந்து எம்போஸ் ம். பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ வந்துட்டு அண்ணா ஹசாரே அவர்கள் வந்து அந்த அளவுக்கு அந்த களத்துல வந்து குதிச்சாரு. இன்னைக்கு அவர் எங்க அப்படின்னே நம்ம தேடுற இன்னும் முடித்து மாதிரியான ஒரு வைக்கப்படல அந்த சூழல்ல இருக்கு. வழக்கு. இன்னும் இருக்கு. அப்போ ஒரு தீர்ப்பு ம். வந்தாச்சு. மறுபடியும் இப்ப போயிட்டு இருக்கு. அப்போ வந்த தீர்ப்புல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இது வந்து ஒரு தவறு இல்ல அப்படின்னு சொல்லி பாலிசி. விடுவிக்கப்பட்டுச்சு. ம். அப்போ ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு சிறைச்சாலைக்கு போன வரலாறு என்பது திமுகவுல உண்டு. அதையே வந்து நாங்க சட்ட ரீதியாகத்தான் எதிர்கொள்வோம் அப்படின்னு பார்த்தது. அதனால நாங்க தூய்மையானவர்கள் அப்படின்றத நிரூபிச்சுட்டு தான் வராங்க. அதனால இப்போ வந்து இந்த சாதாரண இதுக்காக வந்து இவங்க போய் யார் கால்லயும் விழ வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி ஒரு நிலைப்பாடு என்பது திமுகவுக்கு நிச்சயமாக வராது. அப்படி நினைச்சிருந்தாங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த அளவுக்கு அவஸ்தைப்பட்டார் இல்லையா? ம். 1 வருஷத்துக்கும் மேலங்க. 1 வருஷத்துக்கும் மேல ஒரு நபரை என்ன குற்றம் அப்படின்னு அந்த ஆவணத்த கூட குடுக்காம நீங்க வச்சிருக்கிறீங்கன்னா, அப்பவே வந்து நாங்க சட்ட ரீதியாகத்தான் இத பார்ப்போம் அப்படின்னு அவ்வளவு வைராக்கியத்தோட இருந்த ஒரு கட்சி, இன்னைக்கு எப்படிங்க போய் அடமானம் வைக்கும்? அத உண்மையிலேயே அடமானம் வச்சது யார்? உண்மையிலேயே வந்து மானத்தை பறிகொடுத்தது யார்? ஒரு கூட்டணி கட்சிக்குள்ள பேசுறதுக்கான உரிமை கூட பேச்சுரிமை கூட இல்ல அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் எப்படிங்க பார்க்கறது? இதை போயிட்டு இன்னைக்கு முளைச்ச மழையில முளைத்த காளான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாரி சொல்லக்கூடாது தான். ஆனால் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு முளைத்த இந்த கட்சிக்கு அரசியல் பற்றியதான தெளிவு என்ன இருக்கு? இவங்களுக்குள்ள வந்து அவர்தான் இந்த தெளிவா பூத் கேட்கிறாரு. ம், திமுக தொடர்ந்து இரட்டை வேடம் ம், போடுகிறது. வக்பு திருத்த சட்ட மசோதால கூட ம், ஏன் ஒரு தனிநபர் வழக்கு பதிவு செய்யணும்? டாஸ்மாக் ஊழல் குற்றச்சாட்டு அந்த வழக்குல கூட அரசு சார்பாக டாஸ்மாக் சார்பாக ஒரு வழக்கு ஒரு மனு போட்டா, ம், அரசு சார்பாக ஒரு மனு போடப்பட்டிருக்கிறது. டாஸ்மாக் ஊழல் ம். குற்றச்சாட்டுல. ஆனா வக்பு திருத்த சட்ட மசோதால ஒரு தனிநபர் போய் வழக்கு போடுறாரு. ஏன் தமிழக அரசு வந்து இஸ்லாமியர்களின் நண்பன் தானே! சிறுபான்மையின் நண்பன் தானே! ஏன் தமிழக அரசு சார்பா வழக்கு போட்டு நீங்க ம். வந்து உச்சநீதிமன்றத்துல இந்த வழக்கு கொண்டு போகல. நம்ம அப்போ நீங்க இரட்டை வேடம் போடுறீங்க. ம், இஸ்லாமியர்களை ஏமாத்துறீங்க. என்னைக்குமே தாவேகா தான் இஸ்லாமியர்களுக்கு குற்றத்தோழனாக இருக்கும். ம், அப்படிங்கிறத ம். சொல்லியிருக்காரு தெளிவா. இப்போ ஏன் வந்து வழக்கு போடல அப்படின்னா, அந்த சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேத்திருக்காங்க இல்லையா? ம். அத விட பெருசா, இவங்க வந்து என்ன மாதிரியான ஒரு பிம்பத்த வந்து கட்டமைக்கணும்னு நெனைக்கிறாங்கன்னு சொன்னா, திமுக என்பது சிறுபான்மையினருக்கான ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய கட்சி அப்படின்னு மக்கள் மத்தியில பரவலான ஒரு கருத்து இருக்கு. அதுல ஏதாவது ஒரு சின்ன ஓட்டைய விழ வச்சுட மாட்டோமா? அப்படின்றது தான் இவங்களுடைய நோக்கம். அதனால தான் வேணும்ட்டே என்ன சொல்றாங்கன்னா, திமுக எந்த வகையிலுமே ஒத்துப்போகாத பாஜகவோடு மறைமுக கூட்டணி வச்சிருக்கு. இன்னும் நம்ம வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, ஒரு கள்ள கூட்டணி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இவர் வந்து பேசுறது என்பது ம். என்ன அப்படின்னா, சிறுபான்மையினருடைய மனசுக்குள்ள ஏதாவது ஒரு சலனத்தை ஏற்படுத்தி விட மாட்டோமா? இப்ப இவர் தான் வந்துட்டு இஸ்லாமியர்களுக்கு ரொம்ப ஆதரவானவர் அப்படின்னு சொன்னா, ஒரு படத்திலயாவது ம். இஸ்லாமியர் குறித்த ஒரு பிம்பத்த இவர் வந்து மாத்தி அமைச்சிருக்கிறாரா? எல்லா திரைப்படங்களும் இஸ்லாமியர் குறித்த பிம்பத்த என்னவா கட்டமைச்சிருக்கு? இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொன்னா தீவிரவாதிகள். அவங்க கையில தான் வந்து குண்டே அவங்க கையில இருந்து தான் தயாரிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலை தொடர்ச்சியாக இந்த தமிழ் சமூகத்துல இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க இப்படியான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு வச்சிருக்காங்க இல்லையா? அவங்க யாரு? ம். அவங்களுக்கு துணை போனவங்க யாரு? இப்ப இவர் இவ்ளோ இதுவா வந்து இந்த அரசியல் இது வாழ்க்கைக்குள்ள வந்தாரு அப்படின்னு சொன்னா, இவர் நடிச்ச ஒரு படத்துல கூட அந்த அரசியல் ரீதியான புரிதல் இவருக்கு இருந்திருக்கா? இல்ல நடிப்பையும், தொழிலையும், அரசியலையும் ஒன்றுபடுத்தி இ பார்க்கலாம் அப்படின்னா அப்படின்னா, நான் யாருக்கு கொள்ளையடிச்சுட்டு வேணா வந்து அப்படி ஒன்றுபடுத்தி இல்ல. பார்க்கலாமே! அப்ப நான் கொள்ளையடிச்சுட்டு வந்துட்டு இன்னொருத்தர் 2 பேருக்கு வந்து தானம் குடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா அது சரியாயிடுமா? இல்ல இது என்ன அதான் சொல்றேன். பேச்சு இதெல்லாம்? தொழில் அது.
அது நடிப்பு தொழில். அதுல த இயக்குனர் என்ன குடுக்குறாரோ அத பண்ணிட்டு வராங்க. இல்ல நீங்க வந்து நடிப்பு அரசனுக்கு தொழில்ல தானே நீ அன்னைக்கு அப்படி நடிச்சு அப்படின்னு சொன்னா எல்லாரையும் அதே மாரி கேட்கலாமே! இல்ல இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ம். நடிப்பு தொழில் அப்படின்னு சொன்னா, ம். அதுல உங்களுக்கு புரிதலே இல்ல அப்படின்றது தானே அங்க இருக்கக்கூடிய ம். உண்மை. தீவிரவாதம் என்பது நாட்டை அழிக்கும். ஆனா நீங்க எந்த மாதிரியான மக்கள் மீது அது அவங்க தான் தீவிரவாதிகள்னு நீங்க முத்திர குத்துறீங்க இல்லையா? ம். நம்ம பக்கத்துல வந்து ஒரு இஸ்லாமியரோ, இல்ல இந்த பக்கத்துல வந்து ஒரு கிறிஸ்தவரோ இருக்கும் பொழுது, அவங்களுடைய பண்டிகைகள்லயும், இல்ல நம்மளுடைய பண்டிகைகளும் அவங்க எல்லாரும் ஒண்ணா வந்து கூடி இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுகளுக்குள்ள எத்தன பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? இஸ்லாமியர்களே ஏற்றுக்கொண்டாங்களே மேம் விஜய் அவர்கள. கொள்கை பரப்பு ம், செயலாளராக ஒரு பெண், ம், இஸ்லாமிய பெண்ணுக்கு தான் வந்து அந்த ம். பொறுப்பு குடுத்துருக்காங்க. சரி, இஸ்லாமிய அமைப்புகள் போயி இத்தா விருந்துக்கும், அதுக்கும் கூப்பிடுறாங்க, சரி. அழைக்கிறாங்க. சிறப்பு விருந்தினரா விஜய் அவர்கள கொண்டாடுறாங்க. நான் என்ன கேட்கிறேன், ம். இப்ப வைஷ்ணவி அப்படின்ற ஒரு பெண், ம். இதே தாவேக்கால தானே இருந்தாங்க. இன்ஃப்ளூயன்சராலாம் கூட இருந்தாங்க இல்லையா? அவங்க ஏன் தாவேக்காவுல இருந்து வெளியில வந்தாங்க? வெளியில வரும்பொழுது அவங்க சொன்ன கருத்து என்ன? அவங்க தாவேகா என்ன இன்னொரு ஸ்டேட்மெண்ட் பாஜக குடுக்குறாங்க? அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன இருக்கு? பெண்களுக்கு அங்க மதிப்பில்ல, ம். இளைஞர்கள மதிப்பதில்ல அப்படின்னு சொல்றாங்க. சரி. ம். அப்புறம் என்ன இருக்கு? அவங்க கட்சிக்குள்ள இருந்தே அதுவும் கட்சி என்னங்க 1 வருஷம் இன்னும் 2 வருஷம் கூட ஆகலங்க. இதுக்குள்ள இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய முரண்பாடு அங்க வந்து வளர்ந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பூத் கமிட்டி அப்படின்னு சொல்லி ம். வைக்க போறோம் அப்படின்னு சொன்னா, அதுல வரக்கூடியவங்களுக்கு 18 வயசாவது ஆயிருக்கா? அதே நபர் தான் சொல்றாங்க. அந்த வைஷ்ணவி தான் வந்து சொல்றாங்க. நம்ம போய் ஒண்ணும் பார்க்கல. இந்த 18 வயசு கூட ஆகாதவங்கள எல்லாம் நீங்க உள்ள என்ன கூப்ட்டுருக்கீங்க. புறக்கணிச்சுட்டு 18 வயது கூட பூர்த்தி ஆகாதவங்கள ம். எல்லாம் அழைச்சுட்டு போனாங்க ஆ அப்படிங்கிற குற்றச்சாட்டு அதுலயும் வேற வச்சிருக்காங்க. அவங்க எது மேல ஏறி நிக்கிறாங்க அப்படின்றது பயமா இருக்கு பார்க்கிறவங்களுக்கு. என்னடா இது வந்து அரசியல் கட்சிக்கான கூட்டம் தானா? இல்ல வேற மாதிரியா கூட்டமா? அதனால இன்னைக்கு வரைக்கும் தலைவர் விஜய் அவர்கள் நடிகர் விஜயாகத்தான் இருக்கிறாரே தவிர, அவர் இன்னும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வரல அப்படின்றது தான் என்னுடைய ஒரு பார்வை. இப்போ கள ஆய்வு களத்துல எந்த அளவுக்கு அவர் வந்து நின்னு இருக்கிறார். அதே மாதிரி மக்களை எந்த அளவுக்கு சந்திக்கிறார். அப்போ மக்களுக்கும் இவருக்குமான தொடர்பு எந்த அளவுக்கு இருக்கு? அவன்லாம் கார்ல வர்றவன்டா. அவன்கிட்ட போய் நம்ம எப்படிடா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது? அப்படின்னு பள்ளிக்கூடத்துல பசங்க நெனைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கண்ணாடி மாளிகைக்குள்ள இருந்துகிட்டு நான் வந்து மக்கள பார்க்கிறேன் அப்படின்றது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்? அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. அதனால இவர் இன்னைக்கு வரைக்குமும் நடிகர் விஜயாகத்தான் இருக்கிறார். முதலமைச்சர் எப்படி வராரு மேம்? எதிர்க்கட்சி தலைவர் எப்படி வராரு? எல்லா ம், அரசியல் கட்சி தலைவர்களும் ஆ பவுன்சர்ஸோட, இல்ல ம், காவல்துறை அதிகாரிகளோட, பாதுகாப்பு அதிகாரிகளோட ம். அப்படித்தானே வராங்க. நீங்க அவங்க பொது நிகழ்ச்சிகள்ல வரும்பொழுது உங்களால போய் பேச முடியும். ம். உங்களால கை குலுக்க முடியும். உங்களால அவங்களோட நின்னு படம் எடுத்துக்க முடியும். அந்த மாதிரியான சூழல் இங்க உண்டா? இதத்தான் நாங்க மறுபடியும் கேட்கிறோம். இங்க வந்து குவிந்து இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாரும் தொண்டர்கள் ஆகக்கூடிய அல்லது கட்சியினுடைய நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுல இருக்கிறாங்களா? ம். இப்போ ஒவ்வொரு இதுக்கும் நம்ம மாவட்டம், அடுத்தது தொகுதின்னு சொல்றோம் இல்லையா? அந்த தொகுதிகளுக்கெல்லாம் ஒரு பூத் ஏஜென்ட் வேணும். அதற்கான பூத் ஏஜென்ட்டாவது கிடைச்சாங்களா? அந்த மாநாடு நடக்கும் பொழுதே, யாராவது இருக்கீங்களா? அப்படின்னு தான் கேட்டாங்க. இத யாருமே மறுக்கவே முடியாது. அந்த கட்சியினுடைய பொறுப்புல இருக்கக்கூடியவங்க, இந்தந்த தொகுதிகள்ல இன்னும் யாரும் வரலையே, யார் இருக்கீங்க? யார் இருக்கீங்க? அப்படின்னு தேடக்கூடிய ஒரு நிலைமைய தான் நம்ம வந்து அதுல பார்க்கிறோம். அதனால இதுல இருந்து அவர் வந்து கூட்டம் கட்சிக்கே கூடும்போது, வரக்கூடாது. இந்த தொகுதியிலருந்து யார் வந்திருக்கீங்கன்னு கேட்கறதெல்லாம் ஒரு சகஜமான ஒரு விஷயம். ம், அத போய் அவ்ளோ கூட்டம் வருது. அவ்ளோ கிரவுட் வருது. ம். விஜய் அவர்கள் அப்டின்னா, பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. களத்துல வந்து இன்னும் இறங்கல, மக்கள சந்திக்கல, இயல்பான ஒரு அரசியல்வாதியா மாறல, இன்னும் ஏசி கேரம்ல நிக்கிறாரு அப்டின்லாம் இருக்கு. ஆனா ஒரு கிரவுட் வருது ம். அப்டிங்கிறத யாராலயும் மறுக்க முடியாது. நீங்க ம். அதையே ஒரு விமர்சனத்துக்குள்ளானா எப்டி? ஒரு தொகுதிக்கான ஒரு நபர நீங்க தேர்வு பண்றீங்க ம். அப்படின்னா, அதுல ஏதாவது சில தகுதி அடிப்படை இருக்கும்ல. ம். சும்மாவே நீங்க எல்லாரையும் வச்சிட முடியாது இல்லையா? ம். அப்போ நீங்க எப்படி அத வந்து தேர்வு செய்ய போறீங்க அப்படின்றத நீங்க வந்து கட்சியே தொடங்கக்கூடாது. ம். நீங்க வந்து தேர்தல்ல நிக்கக்கூடாது. உங்களுக்குன்னு கூட்டம் சேரக்கூடாதுன்னு இப்படின்னு நம்ம சொல்லவே இல்லையே. இது ஜனநாயக நாடு. நான் கூட ஒரு கட்சி தொடங்கலாங்க. நான் கூட நாளைக்கு வந்து தேர்தல்ல நிக்கலாம். ஆனா தேர்தல்ல இது ஒத்துக்குமா அப்படின்றது தான் வேற விஷயம். அது விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி வரக்கூடியவங்க, நீங்க வரவே கூடாதுன்னு சொல்லல. நீங்க வந்ததுக்கு அப்புறமாவது தகுதியை ஏற்படுத்திக்கோங்க. ஓகே. ஒரு சாமியார பார்க்கறதுக்கு ம். ஒரு அம்மாவும், ஒரு பையனும் போயிருக்கிறாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, "என் பையன் எப்ப பார்த்தாலும் ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான்" அப்படின்ட்டு. "அவனுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்கன்னு." சாமியார் பார்த்தாரு. "அப்படியா? சரி 1 வாரம் கழிச்சு வா." சரின்னு 1 வாரம் கழிச்சு இந்த அம்மா போயிருக்கு. போன உடனே இப்போ சாமியார் கிட்ட சொல்லுது, இந்த மாரி பிரச்சனை. ஆமா. அப்ப அந்த பையன பார்த்துட்டு சொல்றாரு, "ஏய்! ரொம்ப ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. கொஞ்சமா சாப்பிட்டுக்கோ. ஏன்னா வயசு பையன் நீ. ம். அதனால கொஞ்சமா சாப்பிட்டுக்கோ" அப்படின்னு சொல்லி அறிவுரை குடுக்குறாரு. உடனே இந்த அம்மா கேட்குது, "ஐயா இத நீங்க போன வாரமே சொல்லியிருக்கலாமே. ஏன் சாமி இந்த 1 வாரம் கழிச்சு சொல்றீங்கன்னு?"
அப்போ அந்த சாமியார் சொன்னாராம், நீ சொல்லும்போது நானே அதிகமா ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்பதான் நான் அந்த ஸ்வீட்டை விட்டுருக்கேன். அதனால தான் இப்போ நான் சொல்றேன். நீங்க வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு அறிவுரை சொல்லணும், ஒரு தலைவன் ஆகணும் அப்படின்னா, ஆக வேணான்னு சொல்லல. அதற்கான தகுதியை வளர்த்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு வந்து கட்சிய தொடங்கிட்டு, நாளைக்கு முதலமைச்சர் இதுல நாற்காலியில உட்காருவேன் அப்படின்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? அப்போ மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? உங்களுடைய படத்தின் வழியாக நீங்க செஞ்சீங்க. இப்போ படத்த வந்து எடுக்க வேணாம். அது தொழில் ரீதியா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அந்த படத்தினுடைய பாடல்களை எடுத்து வச்சு, எங்க தலைவருடைய பாட்டு பார்த்தீங்களா? எங்க தலைவர் எப்படி வந்து இருக்கிறார் பார்த்தீங்களா? தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்துன்னு ஒரு வரி உண்டு. கேட்டிருப்பீங்க. அதனால எங்க தலைவன் வந்துட்டு தீண்டாமை எல்லாம் ஒழிக்கக்கூடிய ஒரு சமூக நீதி போராளி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அத கிளைம் பண்றாங்க. அப்போ ஒரு பிம்பம் வந்து எதன் வழியாக கட்டமைக்கப்படுகின்றது அப்படின்றது ஒரு பக்கம். அதற்கு நீங்க நேர்மையானவராக இருக்கிறீங்களா? நீங்க நேர்மையானவராக வாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். வராதீங்கன்னு சொல்லல. நீங்க நேர்மையானவராக வாங்க. நீங்க இன்னைக்கு கட்சி தொடங்குனதே, எதன் வழியாக நீங்க கட்சி தொடங்குனீங்க அப்படின்றது எனக்கு இல்ல, உங்களுக்கு இல்ல, இந்த நாட்டுக்கே தெரியும். அப்போ ஏதோ ஒரு ஒரு படத்துல வடிவேலு சொல்லுவாரு இல்லையா? "டேய் இந்த இடத்துல என்ன யார்டா தள்ளி விட்டீங்க?" அப்படின்னு. அந்த மாதிரி இவர் வந்து தள்ளிவிடப்பட்ட நபராக எல்லாருக்குமே தெரியும். இருக்காரு. அவரே சொல்லிட்டு தானே வந்தாரு. ம், என்ன இந்த இடத்துக்கு உயர்த்தின மக்களுக்கு நான் எல்லாத்தையும் திரும்பி குடுக்கணும். மக் அவங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் ம், அப்படிங்கிறதுக்காக தான் நான் அரசியலுக்கு வரேன். ம். அப்படின்னு அவரே சொல்லிட்டு தானே வராரு. பாப்போமே இந்த 26 முடிஞ்சதுக்கு அப்புறமா, இப்படின்னு ஒரு கட்சி இருக்கா? இப்படின்னு ஒரு தலைவர் இருக்காரான்னு பாப்போம். இவர் மறுபடியும் திரும்பி தன்னுடைய தாய் இடமான இந்த சினிமாவுக்கு போறதுக்கான சாத்தியங்கள் தான் அதிகமா இருக்கு. இப்போ ஏதாவது ஓட்டு பிரிக்கிறதுக்கான ஒரு வேலைக்காகத்தான் இவர் இறங்கியிருக்கிறார். ம். அதனால தான் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சிறுபான்மையினருக்கான ஆள் நான் தான், சிறுபான்மையினருக்கான ஆள் நான் தான் அப்படின்னு நிக்கிறாரு. அதையும் திமுக தான் ஒட்டு மொத்தமா சிந்தாம, சிதறாம அறுவடை செய்ய போகுது. அதனால அதுல ஏதாவது ஒரு சின்ன கல் எறிஞ்சிட மாட்டோமா அப்படின்னால்தான் இது சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி வந்துட்டு திமுக அப்படின்றத அவங்க பரப்பிக்கிட்டு ம். இருக்கிறாங்க. அதுவும் அது வந்து பாஜகவோட மறைமுக கூட்டணி வச்சிருக்கு அப்படின்றதையும் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு என்ன கேள்வின்னா, பாஜகவோட கூட்டணியில அதிமுகவும் இருக்கு. ம். இப்ப பாஜகவோட கூட்டணியில திமுகவும் போயிடுச்சுன்னா, தேர்தல்ல வந்து வெற்றி பெற்றாங்கன்னா, யார் இன்னும் 10 முதல்வரா மாதம் இருக்க இருக்கு போறாங்க? மேம். ம், என்ன வேணா நடக்கலாம். என்னென்ன மாற்றங்கள் வேணா நடக்கலாம். ம், மக்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்க சொல்றது ம். மாரி நெறைய விஷயங்கள சொல்றீங்க. மக்களுக்கு எல்லாமே தெரியும். மக்கள் தான் முடிவெடுக்க போறாங்க. என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆ விஜய் அவர்கள் விஷயத்துல. அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்போ நிதி ஆயோக் கூட்டத்திற்கு முதல்வர் போகும்போது, இங்கிருந்து எதிர்க்கட்சித் தலைவர் ஒரு கடுமையான விமர்சனத்த வைக்கிறார். முதலமைச்சர் ஒரு விமர்சனத்த வைக்கிறார். நான் வந்து கட்சியே எழுதி குடுத்து, கட்சியே அடகு வைத்து, உங்களைப் போல அடிமை சாசனம் எழுதி குடுக்கல அப்படின்னு சொல்லி. ரொம்ப கடுமையான வார்த்தைகளா இருக்கு. ம். கூட்டணி போனா அடிமை சாசனம் எழுதி குடுத்துர்றாங்கன்னு அர்த்தமா? ஆமா. அதாவது அந்த மாரி நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல. முதல்வர் சொன்னது கொஞ்சம் கடுமையா கூட இருக்கலாம். ஆனா என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் வாங்க. இந்த பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியில வந்த உடனே, அவர்களுடைய தொண்டர்கள் பட்டாசு வெடிச்சு கொண்டாடுனாங்க. ம். உண்மதானே? அப்போ பட்டாசு வெடிச்சு கொண்டாடுனவங்க, இப்போ நீங்க கூட்டணியில போய் இணஞ்சதுக்கு அப்புறமா, அவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? ஒரு அடிமட்ட தொண்டங்க. உங்களுக்கு வந்து இது பேனர் வச்சிருப்பான், கொடி கட்டியிருப்பான், நீங்க வரக்கூடிய இடத்த வந்து சுத்தம் பண்ணியிருப்பான். அவனெல்லாம் கேட்டீங்களா நீங்க? ம். நீங்க பாட்டுக்கு நேரா அதுக்கு தான் டெல்லிக்கு சொல்லிட்டாரு. போறீங்க. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, "கூட்டணிய பத்தி உங்களுக்கு என்ன கவல? நாங்க எங்க சொந்த விருப்பம். நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். நீங்க ஏன் கவலைப்படுறீங்கன்னு?" கேட்கிறாரு. அதத்தாங்க நாங்களும் கேட்கிறோம். ம். உங்க இது கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களினுடைய நிலைப்பாடு என்ன? ம். ஏன் வந்து நீங்க கூட்டணிக்கு வந்ததுக்கு அப்புறமா, கூட்டணிய பத்தி யாருமே பேசாதீங்கன்னு சொல்லி அதிமுகவுலயும் சொல்றீங்க, பாஜகவுலயும் சொல்றீங்களே, அப்படின்னா உங்களுடைய தொண்டர்களுக்குள்ள என்ன அதிருப்தி இருக்கு? அத சொல்லுங்க. ம். இப்ப நீங்க வந்து அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க சொன்னதாகவும் சொல்லப்படுது. ம். உங்களுடைய வார்த்தையை மதித்து, எடப்பாடி அவர்களுடைய வார்த்தையை தலைமேல் கொண்டு பாஜக வந்து மாத்திட்டாங்களா? அப்படின்னும் சொல்றதுக்கு இல்ல. அப்போ இதுக்கு நடுவுல ஏதோ ஒண்ணு நடந்து, அண்ணாமலை அவர்கள் வந்து மாற்றப்பட்டு, இன்னைக்கு வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் ம். வரவழைக்கப்பட்டிருக்கிறார். தலைவராக ம். வரவழைக்கப்பட்டிருக்கார். இப்ப இந்த சூழல்ல, அந்த கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களினுடைய நிலைப்பாடு என்ன? அவங்க வந்து இன்னைக்கு கொண்டாடுனாங்களா? அவங்க அத பத்தி என்ன பேசுறாங்க? அவங்கள வந்து பேசவே வேண்டான்னு சொல்றீங்களே! ம். அப்போ அவங்க பேசுனாங்கன்னா, ஏதோ ஒண்ணு வரும்ன்றது தானே உண்ம. அதத்தான் நாங்க பேசுறோமே தவிர, ம். எங்களுக்கு வேற நீங்க நீங்க உங்க கட்சியில வந்து பாஜகவோட கூட்டணி வைங்க, நாதாகாவோட கூட்டணி வைங்க, தாவேகாவோட வைங்க, இல்ல வேற கட்சிகள்ல கூட வைங்க, பாமகவோட வைங்க. இத பத்தி நமக்கு கவலையே இல்ல. ஏன்னா ஒரு கட்சியினுடைய நிலைப்பாடு அது. அது ஓகே. வந்து யார விரும்புதோ அதெல்லாம் வேற.
கடைசி வரைக்கும் ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு, இப்போ நீங்க அங்க போய் இருக்கிறது அப்படின்றது உங்களுடைய தொண்டர்களுக்கு, எங்களுக்கு இல்லங்க. அதனுடைய நன்மைகளையும், தீமைகளையும் ம். அறுவடை பண்ண போறது அதிமுக தான். ஆமா. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இப்ப பாஜக, அதிமுக கூட்டணி அமைஞ்சிருச்சு. அது மோசமான கூட்டணி. பாஜகவோட பாருங்க இவ்ளோ வீரவசனம் பேசிட்டு பாஜகவோட போய் கூட்டணி போட்டாங்க. ம். இதையே ஒரு பிரச்சாரமா எடுத்துட்டு போறீங்களே! அப்படிங்கிறது தான் அவங்களுடைய குற்றச்சாட்டா ம். இருக்கு. ஏன் அதிமுக மீது, பாஜக மீது வைப்பதற்கு வேறு பிரச்சார வார்த்தைகளோ, வேறு விமர்சனங்களோ திமுகவிற்கு கிடையாதா? அப்படிங்கிற அளவுக்கு பேசுறாங்களே! சரி. இது வந்து முதல்வர்லருந்து ஆ எல்லாருமே பேசுறாங்களே! இது வந்து ஒரு நல்ல கேள்வி. ம். இப்ப யோசிச்சு பாருங்க. பாஜகவோட அதிமுக கூட்டணி வைத்ததனால தமிழ்நாட்டுல என்ன நடந்தது? ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தூத்துக்குடியில நடந்த துப்பாக்கிச் சூட்டை நான் தொலைக்காட்சியில தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ற அளவுக்கு போச்சா இல்லையா? இது தமிழ்நாட்டுக்கு கேவலமா? ம். அல்லது அந்த தனிப்பட்ட நபருக்கு கேவலமா? தமிழ்நாட்டுக்கு தான் கேவலம். தமிழ்நாடு எப்படிப்பட்டது? இந்த நாட்டுக்கே வந்துட்டு முதன்மையாக, முன்னோடியாக இருக்கக்கூடிய மாநிலமாக இருக்கக்கூடியது தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருந்து கொண்டு, நான் இந்த துப்பாக்கிச் சூட்டையே வந்து தொலைக்காட்சியில தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இது பிளண்டர் மிஸ்டேக்கா இல்லையா? இது 1. அடுத்தது, நீட்டுக்கு யார் வந்து கையெழுத்து போட்டது? அடுத்ததாக இந்த உதய் மின் திட்டம் அப்படின்னு இருக்கு இல்லையா? முடியவே இல்லங்க. ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு உட்காரலாமா? ஏசி ஆஃப் பண்ணிட்டு உட்காரலாமான்னு இருக்கு. ஏன்னா கரண்ட் பில்ல பார்க்கும்போது அந்த அளவுக்கு நமக்கு வயித்தெரிச்சலா இருக்கு. ம். இன்னைக்கு வந்த ஆட்சி தான் ஏத்திருச்சு திமுக அப்படின்னு ஆட்சியில நீங்க தானே சொல்ல ஏத்துறாங்க. முடியாது. ம். ஏன்னா அதற்கான அடித்தளம் எங்க அமைஞ்சிருக்குன்னா, அதிமுகலயே போட்டாச்சு. அப்போ உதய் மின் திட்டத்துக்கு வந்து சைன் போட்டது யாரு? அப்புறம் இந்த குடியுரிமை திருத்தச் சட்டம் இதுக்கெல்லாம் வந்து கூட இருந்து ஒத்து ஊதியது யாரு? அதனால நீங்க எங்க வேணாலும் கூட்டணி வைங்க. ஆனா கூட்டணி வைத்ததன் விளைவாக தமிழ்நாட்டுல என்ன நடந்தது அப்படின்றத பேச வேண்டிய கடமையும், உரிமையும் நமக்கு இருக்கு இல்லையா? அதத்தான் திமுக பேசுது. மத்தபடி நீங்க வந்துட்டு யாரு கூட வைங்க அப்படின்லாம் வந்து சொல்றதுக்கு இல்ல. ம். அதேபோல தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் திராவிட கட்சிகள் தான் சரியானது. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு திராவிடம் என்பது ரொம்ப தேவையான ஒரு கொள்கை. அதனால ஒண்ணு திமுக, இல்லாட்டி அதிமுக. இப்படித்தான் இந்த மண் வந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ அதிமுகவிலயும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆனால அதுலயும் ஒரு திராவிட சிந்தனை இருக்கு. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கூட இந்த ம். இடஒதுக்கீடு வந்து கொண்டு வந்தப்போ, அதாவது அதிகமான 69% அந்த அளவுக்கு கொண்டு வந்தப்போ, அவங்களுக்கு வந்து சமூக நீதி வீராங்கனை அப்படின்னு திராவிட கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் அவர்கள் வந்து பட்டம் குடுத்ததை எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த மண்ணுக்கான சரியான ஒரு கட்சி ஒண்ணு திமுக அல்லது அதிமுக அப்படின்றது தான் இருக்கு. அதுதான் செய்யக்கூடியது. அப்போ இந்த இடத்துல நீங்க பாசிசத்த கொண்டு வந்து நுழைக்கிறீங்களே அப்படின்றது தான் நம்முடைய ரொம்ப முக்கியமான ஒரு எண்ணம். இப்போ இவங்க கூட்டணியில இருக்கும் போதெல்லாம் என்ன சொல்றாங்க? நாங்க கூட்டணி தர்மத்த காப்பாத்தணுங்க. அதனால நாங்க எதுவும் பேசலங்க அப்படின்னு ம். சொல்றீங்க. அப்போ நீங்க இந்த கூட்டணிக்கு போனீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் நடக்குதே அப்படின்றது தான் முதல்வரினுடைய மிக முக்கியமான கவனமா இருக்கு. ம். அதத்தான் அவங்க பேசிட்டு இருக்காங்களே தவிர, மத்தபடி நீங்க ஏன் போனீங்க? எதுக்கு போனீங்க? ஏன் இங்க போனீங்க? ஏன் இங்க போக வேண்டியதானே? இத பத்தி சரி. எல்லாம் அவங்களுக்கு விமர்சனம் திமுக இல்ல. 200க்கு 234 தொகுதிகளும் வெற்றி பெறுவோம் அப்படின்னு ம். பேசுறாங்க. இது வந்து ஒரு ஆணவத்தோட நாங்க பேசல அப்படின்னு சொன்னாலும், நீங்க வந்து 21 தேர்தல் வாக்குறுதிகளா குடுத்ததுல பலவற்றை இன்னும் நிறைவேற்றல. இப்ப நீங்க ம். மின்சாரம் தொடர்பா ம். பேசும்போது, எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போதே ஆட்சிக்கு வந்ததுமே கஜானா காலின்னு சொல்றீங்க. எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போதே கஜானா காலின்னு தெரியும். அப்புறம் ஏன் பல்வேறு வாக்குறுதிகள குடுக்கணும்? ம். குறிப்பா இந்த மாதந்தோறும் மின் கட்டணம் வசூலிக்கப்படும்னு. ம். இப்ப வரைக்கும் மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய அடிமட்ட லெவல்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதையெல்லாம் வரவேற்று தான் வந்து திமுகவ ம். தேர்ந்தெடுத்திருக்காங்க. இவ்ளோ விஷயங்கள் இருக்கு திமுக மேல. பல அதிருப்திகள் இருக்கு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இது ம். எல்லாமே இருக்கு. இது எல்லாம் மறத்துட்டு அதிமுக, பாஜக கூட்டணி இது தொடர்பான விமர்சனங்கள வச்சே வந்து மக்கள திசை திருப்புறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் எழுதுல்ல. மக்கள் அந்த அளவுக்கு முட்டாள்ன்னு நினைக்கிறீங்களா? ம். மக்கள் நிச்சயமா அந்த அளவுக்கு முட்டாள் கிடையாது. ம். அதனால மக்களுக்கு வந்து எது சரியானது அப்படின்றது தெரியும். இப்போ நீங்க ஏற்கனவே சொன்னது போல இன்னும் 1 வருஷம் இருக்கு இல்லையான்னு. அந்த 1 வருஷத்துக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம். ம். திமுக கொடுத்த அந்த வாக்குறுதிகள்ல இன்னும் என்னெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகளை இன்னும் இந்த 1 வருஷத்துல நம்ம வந்து பார்க்கலாம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சட்ட ஒழுங்கு இந்த மாரி சீர்கேடு இத வந்து நம்ம சொல்றோம். உண்மதான், வாஸ்தவம் தான். ஆனா, இந்த மாநிலத்தினுடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனையையும், மற்ற மாநிலங்களினுடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் ஒரு தடவ நீங்க ஒப்பீடு செஞ்சு பாருங்க. அதுக்காக சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் சரியானது அப்படின்னு நான் சொல்ல வரல. ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு பாலியல் சார்ந்த குற்றச்சாட்டுகள் நடக்கும் பொழுது, இங்க கம்மியா இருக்கா, அங்க கம்மியா இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்றது அயோக்கியத்தனம். நான் ம். அத சொல்லல. ஆனால்
இந்த தமிழ்நாடு என்பது ஓரளவு அமைதி பூங்காவாக இருக்கின்றது. நீங்க மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது ரொம்ப மோசமா, இது வந்து ரொம்பவே பரவாயில்லான ஒரு நிலைப்பாட்டுல இருக்கு. ஏன் மறுபடியும் மறுபடியும் இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க? ஏன் வந்து இன்னைக்கு ஒரு ஆளும் கட்சியின் மீது இப்படியான ஒரு விமர்சனத்தை தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அங்க டெல்லியில காங்கிரஸ் ஆட்சியில இருந்தப்போ ஊழல் ஊழல் ஊழல்னு கத்தி ஒரு மாற்றம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க இல்லையா? அந்த மாற்றம் வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு இந்தியாவினுடைய நிலைமை என்ன? 10 வருஷத்தை தாண்டி 15வது வருஷத்தை நோக்கி போயிட்டு இருக்கும் பொழுதும் இந்தியாவினுடைய நிலைமை என்ன? இன்னைக்கு வரைக்கும் வட மாநிலங்கள்ல எந்த அளவுக்கு கல்வி கொடுக்கப்பட்டிருக்கு? அவங்களுக்கு வேலை வாய்ப்பினுடைய நிலைமை என்ன? அங்க இருந்து வடக்குல இருந்து மக்கள் வந்து ரயில்கள்லயும் வேறு பல வழிகள் வழியாகவும் தமிழ்நாட்டையும் இந்த தெற்கு பகுதிகளிலும் வந்து குவிவதற்கான காரணம் என்ன? அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சூழல்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ இவங்க தொடர்ச்சியாக ஒரு நல்ல ஆட்சியின் மீது ஏதாவது ஒரு கல்லை எறிஞ்சு வேற மக்களுக்கு வந்து திசை திருப்ப பார்க்கக்கூடிய வேலையைத்தான் இவங்க வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஓகே. அதிமுக ஆட்சிக்கே ஒரு வந்து என்ன பொல்லாத ஆட்சி, பொள்ளாச்சியே சாட்சின்னு அதை பிரச்சாரமாவே முன் வச்சு பொள்ளாச்சி பாலியல் வழக்கு ஒரு எதிர்க்கட்சி கடமையை பண்ணாலும் அது வந்து எந்த அளவுக்கு அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவா இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. திமுக ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி, தெய்வ செயலை ஏன் காப்பாத்துறீங்க? தெய்வ செயலை காப்பாத்துறீங்களா இல்ல ஒரு மூத்த சாரை காப்பாத்துறீங்களா அப்படின்னு கேள்வியை முன் வச்சிருக்காங்க. அதுதான் நான் மறுபடியும் சொல்றேனே, தொடர்ச்சியாக இந்த அரசின் மீது ஒரு அவதூறை அல்லது வேறு மாதிரியான ஒரு விமர்சனத்தை வந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்த அரசு தன்னுடைய கட்சியில இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும், அவங்க ஒரு உயர் பதவிகள்ல இருந்தாலும் கூட, அவங்க மீது ஒரு பாலியல் சார்ந்தோ அல்லது வேறு ஏதோ ஒரு குற்றச்சாட்டு வரும் பொழுது, அதை நீக்குவதற்கு சரியான ஒரு முன்னேற்பாடை அல்லது சரியான ஒரு நடவடிக்கையை அந்த கட்சி வந்து செய்யுது. அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னொருத்தரை காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்போ இந்த பொள்ளாச்சி வழக்குல கூட அதிமுகவும் ஒரு அதிமுக கட்சி ஆதரவாளர்களாக கட்சியில இருந்தவங்க மீது ஒரு குற்றச்சாட்டு வரும்போது அவங்களும் நீக்கினாங்களே கட்சியில இருந்து. இது ஒரு நடவடிக்கையா எடுத்துக்க முடியுமா? இல்ல, அவங்க எப்போ நீக்கினாங்க, இவங்க எப்போ நீக்கினாங்க அப்படின்றத நீங்க வந்து ஒப்பீட்டு அளவுல செஞ்சு பார்க்கணும். அங்க வந்து என்ன மாதிரி எவ்வளவு நெருக்கடி வந்ததுக்கு அப்புறமா நீக்கினாங்க அப்படின்றதுக்கும், இங்க வந்து தன்னிச்சையாக இப்படி ஒரு குற்றச்சாட்டு வரும்பொழுது நீக்குவதற்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு. கட்சியில இருந்து நீக்குறாங்க, 2 கட்சியும் எடுக்கிறாங்க, காலதாமதமா எடுக்கிறாங்களா, முன்னாடி எடுக்கிறாங்களாங்கிறது ஒரு விமர்சனம் தான், இல்லைன்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு அவர் எதிர்க்கட்சி தலைவர் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, இந்த அரக்கோணம் தெய்வ செயல் அந்த சம்பந்தப்பட்ட திமுக நபர் அந்த பாலியல் குற்றச்சாட்டு, திருமண மோசடி இந்த வழக்குல அந்த பாதிக்கப்பட்ட பெண், புகார் கொடுத்த பெண் மிரட்டப்படுகிறாள், காவல்துறையால மிரட்டப்படுகிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. அப்ப அது பாதுகாப்புறதுக்கு தானே சமம், குற்றவாளிகளை பாதுகாப்பது தானே காவல்துறை வச்சு மிரட்டுவது. இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது வந்து எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு அப்படின்றதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு நிச்சயமாக இந்த மாதிரி பாலியல் குற்றம் சாட்டப்பட்டவர்களை காப்பாற்றுவதற்கான செயல்பாடுகள்ல ஈடுபடாது. அதை வந்து நான் ரொம்ப நம்பிக்கையோட திடமாக வந்து நான் வந்து இங்க தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த பொள்ளாச்சி வழக்குல இந்த அரசு காட்டிய ஒரு ஆர்வமும் ஒரு முக்கியத்துவமும் ரொம்ப முதன்மையானது. இன்னைக்கு வந்து மகிழா நீதிமன்றம் இந்த அளவுக்கு அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு இந்த அளவுக்கு, அதாவது இறக்கும் வரை அவங்க சிறைச்சாலை ஆயுள் தண்டனையை வந்து அனுபவிக்கணும் அப்படின்ற இந்த தீர்ப்பு கொடுத்ததுக்கு ஒரு முகாந்திரமாக இருந்தது இந்த அரசு. அதனால இந்த அரசின் மீது ஒரு பொய்யாக ஒரு குற்றச்சாட்டு என்பது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. அதனால இதுக்கு மேல அதனுடைய விசாரணையும் அதனுடைய வழக்கினுடைய போக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துதான் வந்து நம்ம சொல்ல முடியும். அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற காரணத்தினாலேயே இதுக்கு முன்னாடி கூட இதுல அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்தப்போ யார் அந்த சார் அப்படின்னு கொண்டு வந்தார். இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல அதற்கான தீர்ப்பே வரப்போகுது. ஆமா. இப்போ இந்த சூழல்ல இருந்து அப்படியே பொள்ளாச்சி வழக்குக்கு வாங்க. பொள்ளாச்சி வழக்குல தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா கூட இன்னும் கூட சில பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, யாரோ சில பேர் காப்பாற்றப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு வருதா இல்லையா? அப்போ அந்த நபர்கள் யாரு? அதிமுகவை சார்ந்தவர்கள். நான் இதைத்தான் மறுபடியும் சொல்றேன். நான் எப்படி இருக்கிறனோ அதே மாதிரியே நான் எதிராளியை நினைக்கிறேன். இப்போ இவன் துரியோதனனும் பாண்டவர்களினுடைய மூத்தவனான தர்மனுடைய கதையும் சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி இவர் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாரோ அதையெல்லாம் அப்படியே திருப்பி இந்த பாசிங் த பால் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி அவர் மேல வந்து திருப்பி விடுற வேலையத்தான் இன்னைக்கு வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவரா பண்றாரு.
எதிர்க்கட்சி தலைவர் அப்படிதான் பண்ணணும். ஏன்னா அவர் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து ஆளும் அரசாங்கத்தின் மீது ஏதாவது ஒரு குற்றத்தை சொல்லிட்டு இருக்கணும், இல்ல அது வந்து சரியா நடந்துக்குதா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். அதை விட்டுட்டு ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு விமர்சனத்தை வைக்கணும். நானும் ரவுடி தான், நானும் இந்த கோர்ட்ல நின்று விளையாடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு இதைத்தான் இவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரே தவிர, இவர் இன்னும் காத்திரமான அரசியல் பண்ணார்னா அந்த அதிமுகவுக்கு நல்லது. ஏன்னா அதிமுக என்பது நம்முடைய தமிழ் மண்ணோடு தொடர்புடைய ஒரு கட்சி. அந்த கட்சியில இந்த அளவுக்கு வந்து ஒரு தலைவரும் ஒரு பொதுச் செயலாளர் வந்திருக்கிறது அப்படின்றது தமிழ்நாட்டினுடைய ரொம்ப பெரிய ஒரு துரதிருஷ்டம். எல்லாத்துக்கும் திமுக ஆட்சியில எந்த விஷயத்துக்கு குரல் கொடுக்காம இருக்காரு? எல்லாத்துக்கும் குரல் கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ எதிர்க்கட்சி தலைவராக செயல்படுறாரு. மறைந்த அதிமுகவினுடைய தலைவர், முன்னாள் முதலமைச்சர். அவர் மறைவிற்கு பிறகு இவர் வந்தாரு. இவர் சிறப்பா தானே 4 வருஷம் கொண்டு போனாரு. சரி, இதுக்கு முன்னாடி இருந்த அம்மா அவர் மீது பாஜக கூட்டணிக்கு போயிட்டாரு அப்படிங்கறத தவிர வேற என்ன விமர்சனத்தை இந்த சட்டம் ஒழுங்கு, இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு, தூத்துக்குடி வழக்கு அப்படிங்கிற மாதிரி திமுக ஆட்சியிலும் தொடர்பான கள்ளச்சாராயம் சாவு, இந்த மாதிரியான லாக்அப் டெத் விஷயங்கள் திமுக ஆட்சியிலும் நடந்திருக்கிறது. இந்த அதிமுக அந்த 4.5 வருஷத்துல நடந்ததை வச்சே இந்த தேர்தலையும் திமுக சந்தித்து விட முடியுமா அப்படிங்கிறது. இப்போ நீங்க வந்து கேட்ட கேள்வி ரொம்ப சரியான ஒரு கேள்வி. இதுக்கு முன்னாடி அம்மா அவர்களினுடைய ஆட்சி காலத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாஜகவோடு நெருக்கமாக இருந்தவர்கள் தான் ஒரு கட்டத்துல அங்க இருந்து வந்து ஒரு அதிருப்தி ஏற்பட்டு அவங்க பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு மேல கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவிச்சாங்க. இவர் ஒவ்வொரு தடவையும் சொல்லும் பொழுது அம்மாவினுடைய ஆட்சி அப்படின்னு சொல்றாரு. அந்த அம்மா தான் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மோடியா இந்த லேடியா? அப்போ இது அவருக்கு தெரியலையா? எனக்கு புரியல. அப்போ அம்மாவினுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு இன்னைக்கு அந்த எங்களுடைய மறைந்த முன்னாள் தலைவரை தவறா பேசிவிட்டார் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி கூட்டணியில இருந்து வெளியில வந்தாங்க. அண்ணாமலையை நீக்கினாதான் நாங்க மீண்டும் கூட்டணிக்கு வருவோம்னு அண்ணாமலை நீக்கிய பிறகுதானே கூட்டணியில போய் சேர்ந்திருக்காங்க. இதெல்லாம் சரி. ஆனா கட்சியினுடைய தலைமையில இருந்த அன்னைக்கு அந்த அம்மையார் அவரோட வந்து மோடியா இந்த லேடியா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா நீங்க எந்த அடிப்படையில நீங்க அங்க போய் சேர்ந்திருக்கிறீங்க அப்படின்றது நமக்கு தெரியல. அப்போ உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் உங்களுடைய சொத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் தான் அங்க போயிருக்கிறீங்க அப்படின்னு தான் நமக்கு வந்து தோணுது. ஜெயலலிதா அம்மா பத்தி பேசின ஒரு விஷயத்துக்காக கூட்டணி முறிவு அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. இன்னைக்கு தற்போதைய பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினா நாகேந்திரன் அவர்கள் நேற்று ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் சென்னைக்கு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த நிகழ்ச்சிக்காக வந்திருந்தாரு. அதுல பேசும்போது நயினா நாகேந்திரன் அவர்கள் சொல்றாரு, ஆந்திராவுல என்டிஆர்னா தமிழ்நாட்டுல பவன் கல்யாண் வந்து ஒரு எம்ஜிஆர் அப்படின்னு பேசியிருக்காரு. இந்த கம்பாரிசனை அதிமுகவினர் ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது ஒரு நாளும் ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன அப்படின்னா, எடப்பாடி அவர்களுக்கே அந்த மாதிரி எம்ஜிஆர் அவர்களினுடைய அந்த தொப்பியை போட்டு அந்த கண்ணாடியை போட்டு அதாவது இவருதான் எம்ஜிஆர் அப்படின்ற ரீதியில வந்து கொண்டு வந்து காட்டுறாங்க. எப்படி அம்மா புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் மறைந்ததுக்கு அப்புறமா அவங்கள மாதிரியான ஒரு தோற்றத்துல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா அம்மையார் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்தாங்க, பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் அவங்க பக்கத்துல நிற்கும் பொழுது அவங்க நின்ன அந்த பாடி லாங்குவேஜ்க்கும் அவங்க இறந்ததுக்கு அப்புறமா இவங்க வந்து அந்த பொறுப்புக்கு வரும் பொழுது அவங்களுடைய பாடி லாங்குவேஜும் பயங்கர வித்தியாசம். டோட்டலா வந்து வித்தியாசம். அவங்க நெத்தியில வச்சுக்கிற அந்த பொட்டுல இருந்து எல்லாமே வந்து வித்தியாசப்பட்டிருந்ததை பார்த்தோம். அந்த மாதிரி எடப்பாடி அவர்களை வந்து என்ன நினைச்சுக்கிறாருன்னா, நான் வந்து அந்த மாதிரி எம்ஜிஆர். ஒரு நாளும் எம்ஜிஆராக ஆகவே முடியாது. ஏன்னா அவருடைய மூவ் அப்படின்றது, அவருடைய பார்வை என்பது, அவர் எத்தனை வருஷம் திமுகவுல இருந்து திராவிட சித்தாந்தத்துக்காக எத்தனை வருஷம் போராடி இருக்கிறார், திமுகவுல எத்தனை வருஷம் அவர் வந்து தேர்தலில் நின்று இருக்கிறார், திமுகவின் பொழுது எந்தெந்த படங்கள்ல எல்லாம் அந்த சின்னத்தை வந்து அவர் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்றதையெல்லாம் பார்க்குறோம். அப்போ இப்படி வந்து கடந்து வந்த ஒருத்தர் தான் ஒரு புதிய கட்சி தொடங்கி அதன் வழியாக வந்து இருக்கிற வரைக்கும் வந்து ஒரு முதலமைச்சராக நீடிச்சார் அப்படின்னு பார்க்குறோம். அந்த இடத்துக்கு ஒரு நாளும் வேறு யாராவது வர முடியுமா அப்படின்றது எனக்கு ஒரு சந்தேகம் தான். அந்த மாதிரி எடப்பாடி அவர்களை கொஞ்ச நாள் கட்டமைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாஜகவினுடைய தலைவர் அதிமுகவில இருந்து வந்துட்டார். இருந்தாலும் அதனுடைய விசுவாசியாக இருந்துதான் இதை பேசியிருக்கிறாரோ அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். அதனால இவர்களுக்கு ஆண் அப்படின்னு சொன்னா எம்ஜிஆர், பெண் அப்படின்னு சொன்னா ஜெயலலிதா அம்மையார், அவ்வளவுதான். அதை தாண்டி வேற எதுவுமே இருக்காது. ஆனா இதுல என்ன ஒரு துரதிருஷ்டம் அப்படின்னு சொன்னா, இப்படிப்பட்ட ஒரு நபரை போய்
பவன் கல்யாண் என்று சொல்லக்கூடிய இந்த நபரை போயிட்டு இப்படி ஒப்பீடு செய்வது என்பது ரொம்ப தவறு. அப்போ அந்த அளவுக்கு பாஜகவுல அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாரா? இப்ப நீங்க கேக்குறீங்க இல்லையா, என்ன கூட்டணியில இருந்தாலே அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாரா? இப்ப இவங்க பேசுறத வச்செல்லாம் நம்ம எப்படி பாக்குறது? அப்போ முழுக்க முழுக்க சாஷ்டாங்கமா அடியேன் அப்படின்னு சொல்லி தசாவதாரம் படத்துல கமல் வரக்கூடிய அந்த சீன், முதல் சீன் பார்த்துருக்கீங்களா? அடியேன் ராமானுஜதாசன்னு விழுவார் பாருங்க, அந்த மாதிரி அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்திருக்கிறது தான் இவங்களுடைய பேச்சும் இவங்களுடைய நடவடிக்கையும் நமக்கு காட்டுது. உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. சந்திக்கலாம்.